ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கிறதான பயாலஜி சாப்டர்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்துட்டு பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி லெசன் வந்து பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனாட்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செல்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஒன்றும் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூ. அந்த டிஷ்யூ சிஸ்டம் தான் என்னென்னு பார்த்தோம். அதாவது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, எபிடெர்மஸ் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் அனாட்டமி லெசனில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம்லேருந்து தான் என்ன மாலிகூல். First, it is a basic unit is a atom. The group of atom together to form a molecules. Molecules தான் வந்து செல் ஆர்கனல்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்கனல்ஸ் தான் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த செல்ஸாக வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ சிஸ்டத்தோட வந்து அது மொத்த ப்ராசஸ் அந்த பிளான்ட் பாடியை வந்து டிஷ்யூ சிஸ்டத்தோட நின்றோம். பட் இந்த கேஸ் ஆஃப் அனிமல் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ சிஸ்டம், இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ டு ஃபார்ம் அ ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிளான்ட்ல வந்து எந்த ஒரு ஆர்கனையுமே வந்து பார்க்க முடியாது. பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ரூட் அப்படின்னு பார்க்கலாம், ஸ்டெம் அப்படின்னு பார்க்கலாம், லீஃப் அப்படின்னு அதோட பார்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பட் ஆர்கன்ஸ் வந்து பார்க்க முடியாது. பட் இந்த கேஸ் ஆஃப் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரேட்டில் என்னென்னலாம் இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு ஹார்ட் இருக்கும், ஒரு ஹார்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி லங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிறதான டிஃப்ரென்ஸ். பிளான்ட்ஸில் வந்துட்டு டிஷ்யூ சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும், டிஷ்யூ ஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் அனிமல்ஸில் வந்துட்டு ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதான் பிளான்ட்டோட அடுத்த எவல்யூஷன், அடுத்த ஒரு கேட்டகரி, ஹையர் அட்வான்ஸ்மெண்ட் கேட்டகரி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல், இட் இஸ் நத்திங் பட் ஷேப். ஸ்ட்ரக்சர் இட் இஸ் நத்திங் பட் ஷேப். ஆர்கனைசேஷன் இட் இஸ் நத்திங் பட் அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு அனிமல்ஸோட ஷேப், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த விதமாக டிசைன் ஆகிருக்கு, எந்த விதமாக அமைஞ்சிருக்கு, அதை தான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லெட் அஸ் நோ அபவுட் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பயோ இட் இஸ் நத்திங் பட் லிவிங் உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்பியர் இட் இஸ் நத்திங் பட் கோலம், உயிர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது இந்த பூமியில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எர்த்தில் வந்து எல்லாமே எதனால மேடப் ஆகிருக்கும், பயாலஜிக்கல் ஆர்கானிசம்னால இருக்கும், சம் நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் அனிமல்ஸ், இட் இஸ் வெரி அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும், ஒவ்வொரு பிளான்ஸும், ஒரு அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிட்ஸ், அதோட பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹேபிட்ஸ் வந்து ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும், ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர். அதோட நேச்சர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சில பிளான்ஸ் வந்து டெசர்ட்டில் இருக்கும், சில பிளான்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும், சில அனிமல்ஸ் வந்து டெசர்ட்டில் இருக்கும், சில அனிமல்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஆர் அனிமல்ஸ் இன் த பயோஸ்பியர், இட் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் habits and their nature. It is very amazing and interesting. ஸோ நம்ம டிஸ்கவரி சேனல் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏன் ரொம்ப எல்லாரும் அதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு புது விதமான இல்லை கண்ணுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்காத அந்த விதமான பிளான்ட்டையும் இல்லை அனிமல்ஸையும் வந்து காமிப்பாங்க. ஸோ அது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அதுதான் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. we can see the few number of species of plant and animal. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிமிட்டட் அமௌண்ட், 0.01% தான் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறதான பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும் பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி இருக்கிறதான பிளான்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் நமக்கு தெரியாததான இன்யூமரபிள் ஸ்பீஷீஸ் வந்துட்டு பயோஸ்பியரில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம பார்த்துருக்கிறது வந்துட்டு 0.1% தான் வந்துட்டு நம்மளால் இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வந்து நேமிங் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் பயோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத அது படிக்காத வந்துட்டு ஏகப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷனில் வந்துட்டு பிஃபோர் கோயிங் டு திஸ் லெசன் வி ஷுட் நோ தட் வாட் இஸ் மீன் பை பிளான்ட் கிங்டம் ஆர் அனிமல் கிங்டம். இந்த பயோஸ்பியர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர்ஹெச் விட்ட 5 கிங்டமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் ஒவ்வொரு லிவிங் மாலிகூல்ஸையும் வந்துட்டு 5 கிளாஸிஃபிகேஷன் 5 பெரிய கிங்டமாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யார் இது பண்ணது, ஃபஸ்ட்டு யார் கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹார்டனிங் விட்டேக்கர் அப்படின்ற சிம்பிளி கால்ட் அஸ் ஆர்ஹெச் விட்டேக்கர் இந்த இயர் ஆஃப் 1950 and 1970. இந்த இயர்க்குள்ளே வந்துட்டு இவர் தான் இந்த வேர்ல்டில் இருக்கிற இந்த பயோஸ்பியரில் இருக்கிறதான எல்லா ஆர்கானிசத்தையுமே வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்தார். அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு பேர் தான் வந்துட்டு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் he is an American ecologist. He classifies the organism into 5 different categories. ecology அப்படின்னா என்வைரன்மெண்ட்டை பற்றி படிக்கிறதான அந்த டெர்மினாலஜிக்கு பேர் தான் வந்துட்டு இக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் it is introduced the 5 kingdom of classification. First one is நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த எவல்யூஷனை பேஸ் பண்ணி ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 கிங்டம் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அந்த 5 கிங்டமில் ஃபஸ்ட்டு இருக்கிறதான பேசிக்ஸ் என்னென்னா மொனீரா. நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. மேபி யூ ஆர் 8th or 7th standard. You will study about that. What is mean by Monera? What is mean by Protista? Monera, it is nothing but microscopic organism. Protista, it is also known as a sea. இந்த கடலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு Protista அப்படின்னு சொல்லுவாங்க. sea marine algaesலாம் வந்துட்டு under the category of Protista, like sponges and the eucalyptus, mycoplasma அதெல்லாம் வந்து Protista கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கஸ். வீட்டில் நம்ம வந்துட்டு ஃபங்கஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் கிளாஸில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்போம். ஃபங்கஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபங்கஸ் இட் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஆர் பெனிசிலின் ஆர் மஷ்ரூம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஃபங்கஸ். இதெல்லாம் வந்துட்டு ஃபங்கஸ் கேட்டகரியில் வரும். பிகாஸ் இதில் வந்துட்டு குளோரோஃபில் அந்த குளோரோஃபில் கண்டென்ட் இருக்காது. ஸோ இதில் வந்து க்ரீன் கலராக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜில்லஸ், பெனிசிலின் அண்ட் மஷ்ரூம்லாம் வந்துட்டு ஃபங்கஸ் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்டே. பிளான்ஸ் இட்ஸ் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம் வந்து பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன். அந்த கிளாஸிஃபிகேஷன் என்ன, பெந்தம் அண்ட் ஊக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னன்ட்டு நம்ம ஃபஸ்ட் லெசனில் நான் சொன்னேன். தேலோஃபைட்ஸ்னா என்ன, பிரயோஃபைட்ஸ்னா என்ன, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்னா என்ன, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னா என்ன, டைகோட்னா என்ன, மோனோகோட்னா அப்படின்னு பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட் லெசனில் வந்து பிளான்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமேலியே. இந்த அனிமேலியே அப்படின்னா இட் இஸ் நத்திங், இட் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் இட் இஸ் விச் மீன்ஸ் அனிமல்ஸ். அனிமேலியே அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இந்த லெசனில் நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஒரு கிங்டமை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கிங்டம் அப்படின்னா இந்த அனிமேலியே அப்படின்ற ஒரு கிங்டம். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மொனீரா வந்துட்டு ப்ரிமிட்டிவ் குரூப். ரொம்ப உலகம் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஆரிஜின் ஆனப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் இதாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு மொனீரா. அதுலேருந்து அட்வான்ஸ் ஆனது தான் புரோட்டிஸ்டா, அதுலேருந்து அட்வான்ஸ்டு ஆனது தான் ஃபங்கஸ், இந்த ஃபங்கஸ்லேருந்து அட்வான்ஸ்டு தான் பிளான்டேலேருந்து அட்வான்ஸ்டு தான் என்னென்னா அனிமேலியே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ், டிஷ்யூ சிஸ்டம், நிறையா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி டிஷ்யூ சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்குலர், எபிடெர்மல், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்லாம் வந்துட்டு பிளான்டேல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதை விட அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேலியில் தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஹார்ட்டு, லிவரு, அந்த மாதிரியான ஹார்ட், லிவர், ஸ்டமக், இன்டெஸ்டைன், ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எதில் ஃபார்ம் ஆகிருக்கும் அனிமேலியே. ஸோ பிளான்ட்டை விட அனிமேலியே தான் வந்துட்டு அனிமல்ஸ் கிங்டம் தான் வந்துட்டு அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளான்ட் கிங்டமில் வந்துட்டு இந்த பிளான்ட் கிங்டம் ஆர் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் வந்துட்டு இதை ரொம்ப ப்ரீஃபாக படிச்சிருப்போம். இந்த லெசனில் நமக்கு கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிளான்ட் இந்த அனிமல் கிங்டம் இட் இஸ் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன்டு 2 types. ஒன் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு முதுகெலும்பு இல்லாத உயிரினத்துக்கு பேர் வந்துட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆர்கானிசம் ஹேவிங் எ பேக் போன் ஆர் நோட்டோகார்ட் இதுக்கு பேர் வந்துட்டு வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பு இருக்கிறதான அந்த அனிமல்ஸுக்கு பேர் வந்து வெர்டிபிரேட்ஸ். இன்கேஸ் அது முதுகெலும்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிபிரேட் இட் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அனிமல் கிங்டமில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் தான் இட் அக்கௌண்ட்ஸ் 97%. இந்த இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்கிறதான இந்த ஆர்கானிசம் இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் வந்துட்டு 97% இருக்குது. ரிமைனிங் தான் வந்துட்டு 3% தான் வந்துட்டு வெர்டிபிரேட்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் டசன்ட் ஹேவ் அ பேக் போன் வந்து எந்த ஒரு ஆர்கானிசத்துலேயும் வந்துட்டு இந்த இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு கீழே இருக்கிற அனிமல்ஸில் பேக் போன் வந்து எங்கேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. பட் இந்த கேஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பேக் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த நோட்டோகார்ட் ஆல்சோ ப்ரெசென்ட் அண்ட் த கில்ஸ் ஃபார்மேஷன் ஆர் ப்ரெசென்ட். இந்த பேக் போன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ், இந்த ரேபிட் அதிலலாம் வந்து பேக் போன் நமக்கும் கூட பேக் போன்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நோட்டோகார்ட் வந்துட்டு ப்ரிமிட்டிவ், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரேபிட்டுக்கு முன்னாடி இருக்கிறதான சம் ஆஃப் இந்த கணுக்காலிகள் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, அன்னலிடா அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோகார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கில்ஸ் வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்கும்னா இந்த இன்வெர்டிபிரேட் அனிமல் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு செதில்கள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்டும் வெர்டிபிரேட்டுமே வந்துட்டு இட் இஸ் எக்ஸிஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஹேபிட் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹேபிட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆர்கானிசம் வந்துட்டு லேண்டில் இருக்கும், ஒரு சில ஆர்கானிசம் வந்து மெரைனில் இருக்கும், அக்வாட்டிக் ரீஜனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட்னா அதோட லிவிங் கண்டிஷன் இட் இஸ் டெசர்ட்டில் இருக்கலாம், ஃபாரஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஹேபிடேட்டில் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த விதமான அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதோட அமைப்பு, அதோட உருவத்தோட அமைப்பும் வந்து மாறுபடலாம். ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இருக்கிறதான அந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியாக இருக்கட்டும் இல்லைன்னா இன்டர்னல் மார்ஃபாலஜியாக இருக்கட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது இன்னும் அடுத்த லெசன் வரும்போது ரீப்ரொடக்டிவ்ஸ் பயாலஜியில் வந்து நம்ம படிப்போம். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்லேயும் மாறும், ஒவ்வொன்றும் மாறும். இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல் கிங்டத்தில் இருக்கிறதான வெர்டிபிரேட்டில் ஒரு ஸ்பீஷியஸும் இன்வெர்டிபிரேட்டில் ஒரு ஸ்பீஷியஸோட டீட்டெயில் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லீச், நம்ம அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஹில்ஸில் இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியும், ஹில்ஸில் இருந்திருந்தாலும் தெரியும். இந்த கேட்டில் லீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடு, அந்த சில ஆடு அதிலலாம் வந்துட்டு ஈரமாக எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த லீச் வந்து பிடிக்கும். சரிங்களா, அந்த லீச்சை நான் டயக்ராம் ஐ வில் ஷோ த டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேபிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த லீச் இஸ் டாக்ஸானமிக்கல் நேம் ஹிருடெனேரியா கிரானுலோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிருடெனேரியா கிரானுலோசா. அதே மாதிரி ரேபிட்டுக்கு சயின்டிஃபிக் நேம் ஒரெக்டோலோக்கஸ் கியூனிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரெக்டோலோக்கஸ் கியூனிகுலஸ். இப்போது எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஜீனஸையும் ஸ்பீஷியஸும் எழுதும் போது தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு அது வந்து கரெக்டான டெர்மினாலஜி. ஸோ லீச் இஸ் பயாலஜி நேம் இஸ் ஹிருடெனேரியா கிரானுலோசா, ரேபிட் இஸ் ஒரெக்டோலோக்கஸ் கியூனிகுலஸ். இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீச்சோட டாக்ஸானமிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா நத்திங் பட் நம்ம வந்து ஃபைலம் அப்படின்னு படிச்சிருப்போம், கிளாஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், ஆர்டர் அப்படின்னு படிச்சிருப்போம், ஜீனஸ் தென் ஒன் ஃபேமிலி,
லாஸ்ட்டில் வந்து ஸ்பீஷியஸ். இந்த ஜீனஸும் ஸ்பீஷியஸும் தான் நான் இங்கே வந்துட்டு இரிடனரியா கிரானுலோசா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலம் பார்க்கணும், கிளாஸ் பார்க்கணும், ஆர்டர், ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த லெசனில் வந்துட்டு டாக்ஸானமிக்கல் பொசிஷன், இந்த லீச்சோட டாக்ஸானமிக்கல் பொசிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் அவுட்டர் அப்பியரன்ஸ், அவுட்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீச்சோட வெளித்தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் த பாடி. இந்த லீச்சை வந்து எத்தனை செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த லீச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அன்னலிடா. அன்னலிடா அப்படின்றது கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட செக்மெண்ட்ஸ், அதோட உடல் பார்த்தீங்கன்னா நிறைய வாம் மாதிரி இருக்கும், ஒரு புழு மாதிரி செக்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லீச்சோட பாடியில் எத்தனை டிவிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன, செகண்ட் டிவிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி வால், அதோட அவுட்டர் கவரிங் வந்து எதனால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லொக்கோமோஷன். லொக்கோமோஷன் இட் இஸ் நத்திங் பட் த ஆர்கானிசம் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆர்கானிசம் வந்து எந்த விதமாக மூவ் ஆகுது, எந்த டைப்பில் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத லொக்கோமோஷன் அப்படின்ற கேட்டகரியில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இட் இஸ் தமிழ் இஸ் கால்ட் செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ஃபுட்டை வந்து அது எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்குது, டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்க்ரீட்டாக வந்து எப்படி என்விரான்மெண்டலில் எக்ஸ்பெல் பண்ணுது அப்படின்றத டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது வந்து எப்படி ரெஸ்பிரேட் பண்ணுது, அந்த ஒரு ஆக்சிஜன் இல்லைனா ஒரு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு எப்படி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் லீச் இஸ் ஹேவிங் எ பிளட். ஸோ எல்லா ஆர்கானிசத்துலேயும் பிளட் இருக்கும் இல்லையா? அந்த பிளட்டு வந்து எப்படி அந்த லீச்சோட பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது, அதோட நமக்கு வந்துட்டு எப்படி சர்க்குலேட் ஆகுது, நிறைய வால்வ்ஸ் இருக்குது, நிறையா வால்வ்ஸ் இருக்குது, வெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? வெயின்ஸ் அண்டு ஆர்ட்ரிட்ரீஸ் அதெல்லாம் அடுத்த லெசனில் படிப்போம். எப்படி சர்க்குலேட் ஆகுது பாடி ஃபுல்லாக, அந்த பிளட்டு வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் அதாவது பிரெயினில் இருந்து இருக்கிறதான எல்லா போன்ஸ், அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு கடத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கிரீட்டரி. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ். ரீப்ரொடக்டிவ் லீச் வந்து எந்த விதமாக ரீப்ரொடக்டிவ் பண்ணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இட் இஸ் லீச்சோட சப் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேபிட். ரேபிட் இஸ் அ பைனாமியல் நேம். இட் இஸ் அ ரெட்டோலோக்கஸ் குயூனிகுலஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்ஸானமிக்கல் பொசிஷன். அதாவது சேம் ஃபைலம்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆர்டர்னா என்ன, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். ஜீனஸ், ஸ்பீஷியஸ் we know that it is a Retolocus cunicularis. Next one is a morphology. Morphology, I am already told that it is a external appearance or outternal appearance. ஒரு ரேபிட்டை வந்து எப்படி வெளியே எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா COELOM, க்ளோயம், சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9th நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த சீலோம் வந்து எந்த விதமான சீலோமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதே மாதிரி லீச்சில் பார்க்குறதான டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். நர்வஸ் எப்படி, இதில் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி பிரெயினில் இருந்து ஆஸ் பர் எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே வந்துட்டு நர்வஸ் எந்த மாதிரி போயிருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் யூரினோஜெனட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினோஜெனட்டிக்கல் சிஸ்டம். யூரினோஜெனட்டிக்கல் இந்த வேர்டு வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். இட் இஸ் ஒன் மார்க். யூரினோஜெனட்டிக்கல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூரின் ஜெனிஷியல். யூரின் அப்படின்னா இட் இஸ் எப்படி வந்துட்டு எக்ஸ்கிரீட்டரி, இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ஷியல். ஜென்ஷியல் ஆர்கன் இட் இஸ் நத்திங் பட் பர்த் ஆர்கன்ஸ், அதாவது இட் இஸ் வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், அதை வந்து ஜென்ஷியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரேபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்மிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மேமல்ஸ். மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேமல்ஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். In the case of
ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்க்கும்போது அது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் வரும். கோல்டு பிளட்டட்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறது, அக்வாட்டிக் ரீஜியனில் இருக்கிறது வந்துட்டு கோல்டு பிளட்டட்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸ் ஆஃப் ரேபிட் வந்து என்றைக்குமே அது வந்து லேண்ட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், the body is covered numerous hairs. இந்த பாடி அதாவது எந்த ஒரு ஹையர் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க, ஹையர் டாக்ஸானமிக்கல் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஹேர்ஸால் கவர்ஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் பாடி கூட நம்ம கை அப்படி காலெல்லாம் நிறைய வந்துட்டு மைன்யூட் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது இல்லையா. ஸோ நான் இந்த அட்வான்ஸ் மேமல்ஸில் வந்துட்டு நியூமரஸ் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன், இன் ஃபீமேல் அனிமல்ஸ் ஹேவிங் எ mammary gland. இதுதான் வந்து ஃபீமேலில் வந்துட்டு மேமரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். ஸோ இந்த லீச்சில் இதை தவிர என்ன இருக்கும், இந்த ரேபிட்டில் லீச்சை தவிர என்னென்ன கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிளட் வந்து வார்ம் பிளட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட பாடி இஸ் கவர் வித் நியூமரஸ் ஹேர் பாடி ஃபுல்லாக வந்து ஹேர்ஸால் கவர்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபீமேல்ஸ், அந்த ஃபீமேல் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா மேமரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸோட இன்ட்ரொடக்ஷன். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது இந்த கேட்டகரி தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். We will discuss about in next class.